வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. நாடாளுமன்றத்தில் திமுகவின் எம்பிக்களது பதவி பறிப்பு, சபாநாயகர் அறிவிப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாடாளுமன்றத்தில் 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதா இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக 543 ஒட்டுமொத்த மாநிலங்களவை தொகுதிகளை 850ஆக உயர்த்தி பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. ஆனால் இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் பாதிப்பு ஏற்படும் என்று கூறி தமிழ்நாடு முழுவதும் கருப்பு கொடிகளை ஏற்றி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் போராட்டத்தை நடத்தி வருகிறார். மறுபக்கம் நாடாளுமன்றத்தில் திமுகவின் எம்பிக்கள் அவைகளது எதிர்ப்புகளை புறக்கணிக்கக்கூடிய வகையில் செய்து வருகிறார்கள். ஒரு மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் 2/3 பங்கு ஆதரவுகள் இருக்க வேண்டும். அதாவது ஒட்டுமொத்த மாநிலங்களவையின் எம்பிக்கள் 2/3 பங்கு ஆதரவுகள் இருந்தால் மசோதா நிறைவேற்றப்படும். ஆனால் இவர்களோ அந்த மசோதாவிற்கு எதிர்ப்புகளை வாக்குகளை செலுத்தாமல் வெளியே நின்று போராடுகிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? மக்களது கருத்துக்களை, மக்களது எதிர்ப்புகளை நாடாளுமன்றத்தில் கொண்டு செல்வதற்காகத்தான் எம்பிக்களை தேர்வு செய்திருக்கிறார்கள் தமிழக மக்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து எம்பிக்கள் அனுப்பப்பட்டால் அங்கு அவர்கள் பாதி விலையில் கிடைக்கக்கூடிய போண்டா பஜ்ஜிகளை சாப்பிட்டு கொண்டு கேண்டீன்களில் அரட்டை அடித்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது சபாநாயகர் அங்குள்ள சபாநாயகரிடம் முறையிடுகிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? பல முறை எச்சரிக்கை செய்துள்ளார் நாடாளுமன்ற சபாநாயகர். உங்களது கருத்துக்கள் பதிவு செய்யப்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் உங்களது வாதங்களை முன்வைக்கலாம். மற்றவர்கள் பேசும் பொழுது தலையிட தேவையில்லை. அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ராசா, கனிமொழி, பாலு இவர்களை தவிர மற்ற 37 எம்பிக்கள் என்னதான் பேசுகிறார்கள்? அவர்களது பேசுவதையும் நம்மால் பார்க்க முடியவில்லை. அங்கு இருக்கைகளை நிரப்புவதற்காக மட்டும்தான் செல்கிறார்கள். தற்பொழுது நாடாளுமன்றத்திற்கு வெளியே நின்று கொண்டு போராடினால் அது பயனா? மக்களை திசை திருப்புவதற்காக இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது நாடாளுமன்றத்தில் அவைகளை ஏமாற்றுவதற்கும் அவைகளில் பிரச்சனைகளை தூண்டுவதற்கும் திமுகவின் எம்பிக்கள் செயல்பட்டால் அவர்களது பதவி பறிக்கப்படும் என்று எச்சரிக்கை நாடாளுமன்ற சபாநாயகர் கூறியிருப்பது சரியா தவறா என்பதை தமிழக மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய நாடாளுமன்ற எம்பிக்களது எண்ணிக்கை 543. அது 850ஆக உயர்த்தப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களையும், அது தவறாக இருந்தால் நீதிமன்றத்தையும் நாடலாம். 2/3 பங்கு எம்பிக்கள் அதை எதிர்ப்பு தெரிவித்தால் அந்த மசோதா ரத்து செய்யப்படும். ஆனால் போராட்டத்தை வெளியே நடத்துவதால் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை ஏன் திமுக புரிந்து கொள்ளவில்லை? மக்களை இதன் மூலமாக கருணை ஓட்டுக்களை பெற்று திமுக இந்த முறை ஆட்சி வந்துவிடலாம் என்று நினைத்து கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.